கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கனிமொழி சந்தோஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். தற்போதைய அரசியல் சூழலில் அவர் அதிகாரிகளை தனது அலுவலகத்திற்கு அழைத்து பேசியதாக சர்ச்சை எழுந்திருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான விளக்கத்தை அவரிடமே கேட்டுப்படலாம். மேம் வணக்கம். சட்டமன்ற உறுப்பினராக நீங்க தேர்வான பிறகு பல்வேறு ஆலோசனைகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க உங்களுடைய அலுவலகத்துக்கு அதிகாரிகளை வர வச்சு பார்த்திருக்கீங்க, களத்துக்கு செல்லவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. எதிர்கட்சி தரப்புலையும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க. இது தொடர்பாக உங்க விளக்கம் என்ன? களத்துக்கு போகலங்கிற மாதிரியும் அலுவலகத்துல கூப்பிட்டு பேசணுங்கிற மாதிரி வரலைங்க சார். வீட்டுல உட்கார வச்சு நான் பேசியிருக்கேன். என்னோட சோஃபால உட்கார வச்சு நான் சோஃபால உட்காந்துட்டும் அவங்கள ஒரு சேர்ல உட்கார வச்சு நான் பேசியிருக்கேன் அதிகாரிகளுக்கு. அதனால சர்வாதிகாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல கொண்டு போயிருக்கிறாங்க. நிறைய ட்ரோல் ஆயிட்டு இருக்குங்க. நீங்க பாக்கலாம், இதுதான் என்னோட ஆபீஸ். ஸோ யாருனாலும் உள்ள வரலாம் போகலாம், அந்த மாதிரி தான். எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஒரு பிரபல ஜோதிடர், அந்த ஒரு இதுல இருந்து இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன்ட்டு. அதுலயே சரியான டாஸ்க், ஒரு பெரிய ஒரு இஷ்யூஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டாங்க. பீயிங் ஒரு விமனா இத்தனையும் நான் ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ எதுனாலுமே ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்சைட்டை மீடியா பீப்புளுக்கு எனக்குமே நான் மறைக்கிறது கிடையாது. ஸோ நீங்க ஒரு ரவுண்ட் பார்த்துடலாங்க. ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால தான் நான் என்னோட செட்டப் இந்த மாதிரி வச்சிருக்கேன். மீன்வெல் எம்எல்ஏவோட ஆஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் போயிட்டு இருக்குங்க. பெயிண்டிங் வேலை போயிட்டு இருக்கனால அந்த ஒரு கேப்ல நம்ம மக்களை பார்த்துட்டு விட்டுறக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபீஸை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூடிய விரைவில் நான் அங்கே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம ஹானரபிள் சிஎம் ஆகட்டும், எங்களுக்கு தளபதி ஆகட்டும், எங்களுக்கு சொன்னது என்னன்னா மக்களுக்காக மட்டும்தான் சொல்லிட்டு இந்த துறைக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் தெரியும் நான் நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிருக்கிறேன். இரஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த ஒரு பார்ட்டியோ ஒரு பேரோ இல்லாம. அப்படி இருக்கும்போதே பண்றதுனால எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை நம்ம தலைவர் கொடுத்திருக்காரு அப்படின்னா என்னைக்கும் அவரோட பேருக்கு பங்கம் விளைவிக்காத இதுக்குதான் வந்திருப்பேன் நான். சில பேர் அந்த ஒரு விருப்பம் இல்லாதவந்தோ இல்ல நம்ம மேல ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலையே தான் இருக்கு. இது என்னன்னா பொதுமக்கள் கிட்ட நீங்க கேட்கும் போது உங்களுக்கு தெரியும். அடுத்தது எனக்கான அந்த ஆதரவுகள் ஆகட்டும், ஒவ்வொரு தொகுதிக்கு போகும்போது எனக்கு என்ன தொகுதியில ஏரியாஸ் நம்ம போய் பார்க்கும்போது எனக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஆதரவுகள் நீங்க மக்கள் கிட்ட பார்க்கும்போது கண்டிப்பா தெரியுங்க. தினசரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு நம்ம போயிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு காலையில் கூட பாத்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர் போய் விசிட் பண்ணுவாங்க, சந்தையோட ஏரியா விசிட் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ஸ்டேஷன்ல எப்படி ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் விசிட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆனா ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கிறோம், மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் சோசியல் மீடியா எல்லாத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக அப்படியே உள்வாங்கிட்டுலாம் ரியாக்ட் பண்றது கிடையாது. எனக்கு காலையில இருந்து இது ரிகார்டிங் நிறைய போன் கால்ஸ் வந்துருச்சு. ஆனா என்னன்னா, அக்கா நீங்க எதுக்கும் தளர்வாயிராதீங்க, நீங்க எதுக்கும் சோர்ந்து போயிடாதீங்க, இதுக்காக நாங்க கூட இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த தைரியமான வார்த்தைகள் வந்துட்டு இருக்கனால அது ரொம்ப நம்ம சந்தோஷமா தான் எடுத்துக்கிறாங்க. கள அரசியல் பண்றீங்க அப்படிங்கறத தாண்டியும் சோசியல் மீடியா ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு ஆட்சி அமையறதுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இந்த மாதிரியான சூழல்ல அதிகாரிகள் நீங்க அழைச்சி பேசின போது டிஸ்கிரிமினேஷன் இருந்ததாகவும், பிளாஸ்டிக் சேர்ஸ் இந்த மாதிரி சேர்ஸ்ல நீங்க கூட அதிகார துணியில சோஃபால உட்காந்துருந்தீங்க மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் சார்ந்த விஷயங்கள் தொடர்பாகவும் உங்க மேல சர்ச்சைகள் எழுந்துட்டு இருக்கு. அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள் நீங்க மேற்கொண்டீங்க? அன்னைக்கு அப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது, அதுக்கான விளக்கம் இல்ல. டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த டேர்மே ரொம்ப ஒரு என்ன சொல்லணும், அந்த டேர்மே நீங்க விட்டுருங்க, அதை பத்தி நீங்க பேசவே வேண்டாம். ஏன்னா அதிகாரிகள் கிட்ட நீங்க கேட்டா கூட நாங்க எங்களோட வரவேற்பாகட்டும், எங்களோட மரியாதைத்துவம் ஆகட்டும், அவங்க கிட்ட அனைத்துமே தொகுதி மேம்பாடுக்கான வேலைகள் என்னவோ, அடுத்த இந்த நல்லாட்சி கொடுத்த வந்துக்கூடிய நாங்க உங்களோட சேர்ந்து எந்த மாதிரி பயணம் பண்றது அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அடுத்தது நம்மளோட அரசியல் வாழ்க்கையில இந்த உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் நம்மள சந்திக்கிறதும் சரி, அதிகாரிகள் சந்திக்கிறதும் சரி ஒரு அரசியல் நாகரிகமா தான் நம்ம எடுத்துக்கணுங்க. சோசியல் மீடியா இப்ப வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ரொம்ப அவங்களோட ஒரு இதுக்கு வேணும் அப்படி டிஆர்பி ரேட்டிங்காக அவங்க பண்ணிக்கிறாங்க. இது எங்களுக்குள்ளார ரொம்ப மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட நல்லா தான் போச்சுங்க. அட்டென்ஷன் அதிகமா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நீங்க ஒருத்தரா இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க வாங்கி உங்களுக்கு பெயருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த டாக்டரேட் சம்பந்தமான விஷயங்களும், அது சிலர் டாக்டர்னு புரிஞ்சுக்கிறாங்க, டாக்டரேட் அப்படிங்கறதும் ஒரு சிலருக்கு புரியுது. இந்த டாக்டரேட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நீங்க பிஹெச்டியா முடிச்சிருக்கீங்களா ஆஸ்ட்ராலஜில, அரல்ஸ் உங்களுக்கு அது கௌரவ டாக்டர் பட்டமா கொடுக்கப்பட்டதா? அதுவும் அபிடாவிட்ல நீங்க குறிப்பிடாத ஒரு விஷயத்தை வச்சு இவங்க பெயருக்கு முன்னாலே டாக்டர்னு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது தொடர்பாக உங்க விளக்கம்? கண்டிப்பாங்க, நீங்களே சொல்லிட்டீங்க சோசியல் மீடியால இந்த ஒரு பரவல் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துறையில மெடிக்கல் ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நான் எப்பவுமே பண்ணுவேன். ஏன்னா நான் அந்த ஹெல்த் ரீதியா
விஷயத்துக்கு வந்து நான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அந்த வகையில என்னோட ஆராய்ச்சி என்னோட கணிப்புல வந்து நான் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா பார்க்கும்போது நான் அதுக்கான தீசிஸ் எல்லாம் நிறைய ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்காக எனக்கான ஹானரபிள் பட்டம் கொடுத்தாங்க, முனைவர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க, ஹானரபிள் டாக்டரேட்டுங்க. மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நான் டிஸ்கஸ் பண்ணனால அவங்க வந்து டாக்டர் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் எடுத்துக்கிட்டாங்க. நான் நிறைய வீடியோல ஐ எம் நாட் அ டாக்டர் அப்படிங்கறத நான் சொல்லியும் இருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் வந்து லா பை ப்ரொஃபஷன், நான் ஒரு லாயர், பேசிக்கா நான் ஒரு லாயருங்க. இது என்னோட பேஷனட் தொழில் அப்படிங்கனால இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு வந்திருக்கேன். அதையும் நான் நிறைய குறிப்பிட்டிருக்கேங்க. ஆஸ்ட்ரோ வந்து பேஷனா இருந்து எனக்கு ப்ரொஃபஷனா மாறிடுச்சு. அதனால இந்த மாதிரியான வேலைகள் வந்து நிறைய செஞ்சிருக்கேன். இப்ப கூட பாத்தீங்கன்னா எக்ஸ்ல வந்து ஒரு பதிவீடு போட்டிருந்தாங்க. நம்ம வந்து தங்கம் தென்னரசு சார் இருக்காரு இல்லைங்களா, டிஎம்கே இருந்து, அவர் டேக் பண்ணி வந்து நான் வந்து டிஎம்கேல இருந்தேன், இப்ப நான் டிவிகேக்கு மாறி வந்துட்டேன், போன வருஷம் அதுல இருந்தேன், இந்த வருஷம் மாறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நான் எந்த ஒரு கட்சி சார்ந்தும் கிடையாது, எங்க குடும்பமும் எந்த ஒரு அரசியல் பின்பலமும் கிடையாது. நம்ம தளபதி அவர்கள் வந்து அரசியல் பின்பலத்தையோ இல்ல பணத்தை பார்த்தோ எந்த மாதிரியான இதுவும் கொடுக்க கிடையாதுங்க. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மைகள் அடிப்படையில் மட்டும்தான் எனக்கு வந்து அவர் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அந்த வாய்ப்பை வந்து எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து 100% அதுக்கான ஒரு இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா நான் பண்ணவே மாட்டேன். அதை நான் வந்து ஊர்ஜிதமா இருக்கிறேங்க. ஏன்னா வந்து ஒரு போட்டோ வந்து அவரோட இருந்து போட்டது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய கிளையன்ஸ் இருக்கிறாங்க. சட்டசபையில் வந்து உட்காரும் போது எதிர்ப்பக்கில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து எனக்கு ஆஸ்ட்ரோல கிளையன்ஸா இருந்திருக்காங்க. சோ அதை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து எதுவும் பேச முடியாது. இதையும் நான் தெளிவுபடுத்திக்க விரும்பிக்கிறேன். நான் எந்த கட்சி சார்ந்தும் கிடையாது. நான் முழுக்க முழுக்க தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் எப்பவுமே செயல்படுவேன். அடுத்து முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பா பல்வேறு விதமான கேள்விகள் போயிட்டு இருக்கு. அது ஒரு முக்கியமான உற்று நோக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. ஏற்கனவே ஒரு பெண் அமைச்சர் இருக்காங்க. கோவை ஒரு முக்கியமான தொழில் நகரம், இங்க வந்து ஒரு அமைச்சரை போடணும் அப்படிங்கறக்காக பல்வேறு தரப்புலையும் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் போது கூடுதல் ஒரு பெண் அமைச்சரா உங்களை எதிர்பார்க்க முடியுமா? அதற்கான பேச்சுகள் எதுவும் போயிட்டு இருக்கா? இல்ல கோவைக்கான அமைச்சர்கள் ஒருத்தர் அப்படிங்கிற வட்டத்துல சுருங்காம எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? உண்மையில ஃபேக்சுவலா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இது ரிகார்டிங் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் என்கிட்ட வந்து கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க, கேட்கறாங்க. இது எல்லாமே வந்துட்டு தலைமையும் நம்மளோட முதல்வரும் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இது எல்லாமே பார்த்து பாருங்க. சோ அந்த இதுல வந்து கமெண்டா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா உண்மை பெரும்பாலும் சத்தியமா இந்த ஒரு சப்ஜெக்ட் எனக்கு எதுவுமே தெரியாது, அதுதான் சொல்லணும். அதிகாரிகள் நேரடியாக வீட்டிற்கு அழைக்கப்பட்டது தொடர்பாக தெளிவான விளக்கம் ஒன்றை கனிமொழி சந்தோஷ் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் யாரிடமும் எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காமல் டிஸ்கிரிமினேஷன் போன்ற விஷயங்கள் இல்லாமல் தொடர்ச்சியாக தங்களது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அலுவலகம் பல்வேறு விதமான பணிகள் புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாகவே அலுவலகத்திற்கு அழைத்து அதிகாரிகள் பேசியதாகவும் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.